இந்த வசனம் சொல்லுகிறதுபடி 60-20 சொன்னீங்கல்ல, சிறியவன் பெரியவனால் ஆசீர்வதிக்கப்படுவான். அப்ப 60-20 ஆசீர்வதிக்கணும். இந்த 20 என்ற சிறியவன் 60 என்ற பெரியவனால் ஆசீர்வதிக்கப்படுவான். எபிரேயர்ல பவுல் ரொம்ப அழகா சொல்றார். அப்ப இதே மாதிரிதான் கொஞ்சம் பெரியவர்கள், வசதியிலே பெரியவர்கள், கல்வியிலே பெரியவர்கள், இப்ப உலகத்துல இருந்து பல நாடுகள்ல இருந்து வர்றாங்க இல்லையா, அவங்களை கர்த்தர் அங்கே ஆசீர்வதிச்சு வச்சிருக்காங்க. அவர்கள் இங்கே வரும்போது இந்த சிறியவர்களை பார்ப்பார்கள் இல்ல, அவர்களை ஆசீர்வதிப்பார். அப்ப என்ன ஆகுதான், அவர்கள் நீதிமானா மாறுறாங்களாம். ஒரு இந்த ஏழைக்கு கொடுத்தா எனக்கே கடன் கொடுக்கிறான்னு கர்த்தர் சொல்றாரு. அதுதான் அப்போ ஒரு காரியத்தை நம்ம செய்யும் போது அவர்கள் நீதிமான்கள் ஆகிறாங்க. நீதிமானுடைய பாதை எப்படி இருக்குமா, நடுப்பகல் பிரகாசிக்கும் சூரியனை போல இருக்குமா. இப்ப நடுப்பகல் சூரியன் பிரகாசிக்கும் போது அதான் வசனம் சொல்லுது, உன் சூரியன் இனி அஸ்தமிப்பது இல்லை. அப்போ உங்க வாழ்க்கை எப்போதுமே பிரகாசமாவே இருக்க போகுது. இந்த இனி மாநாட்டுல it is going to be social and spiritual. இந்த ரெண்டும் ஒன்னோட ஒன்னு ஈக்குவலா பேலன்ஸ்டா கலந்துருக்கும். ஒரு பக்கத்துல ஸ்பிரிச்சுவல் ஃபுட் ஃபுல்லா இருக்கும், மத்த பக்கத்துல சோஷியல். இந்த சோஷியல் என்ன பண்ணும், சிறியவர்களை கவனிக்கும், நடுத்தர வயதை கவனிக்கும், திருமணமான குடும்பங்களை கவனிக்கும், வயதான முதியவர்களையும் கவனிக்கும். ஸ்பிரிச்சுவல் என்ன பண்ணும், உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை குதூகலிக்க வைக்கும்.